வணக்கம். பாட்டிச் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதாவது நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் 5 ஆண்டுகளில் எத்தனை பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தை வாங்க பார்க்கலாம். அது எப்படி பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்ற விஷயம் செய்தித்தாளில் வரப்பெற்றவை. அதை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். நெல்லை அக்டோபர் 24. நெல்லை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் கடந்த 2020 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 88 பிடியாணைகளை பிறப்பித்துள்ளது. இந்த விபரங்கள் தகவலறியும் உரிமைச் சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கவை. முறையற்ற வியாபார நடைமுறைகளால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அவ்வாறு ஏமாற்றப்பட்டும் வாடிக்கையாளர்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தருவதில் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பலர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் குறித்து பரவலாக அறிந்துள்ளனர். அது தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் மாவட்ட குறைதீர் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்படும் மனுக்களுக்கு ஆணைய தலைவர் உறுப்பினர் முன்னிலையில் விரைவில் தீர்வு காணப்படுகிறது. ஆணையத்தின் உத்தரவுகளை பின்பற்றாத நிறுவனத்தினர் மீது நெல்லை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பிடியாணை பிறப்பித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகள் எத்தனை என சமூக ஆர்வலர் பிரம்மநாயகம் RTI மூலம் கேள்வி எழுப்பினார். இந்த இடத்தில்தான் சிலருக்கு ஒரு சந்தேகங்களும் இருக்கும். அப்படின்னா RTIனா என்ன? RTI மூலம் கேள்வி எழுப்பினால் அதுக்குரிய தகவல்கள் சரியாக தருகிறார்களா? அது மூலயமா இவ்வளோ விஷயங்களை வாங்கி இந்த விஷயத்தை கொண்டுகிட்டு வர முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு இருக்கிறது. அது பற்றிய விஷயங்களை இந்த செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டவை முடிந்தவுடன் அதையும் சேர்த்து இதோடு பதிவு செய்யப்படும். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவலை கேட்டதால் அதற்கு ஆணையத்தின் பொது தகவல் அலுவலர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: நெல்லை மாவட்ட நுகர் குறைதீர் ஆணையம் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 88 பிடியாணைகளை வழங்கியுள்ளது. அதன்படி 2020 ஆண்டில் 4 வழக்குகளும், 2021 ஆண்டில் 1 வழக்கிலும், 2022 ஆண்டில் 10 வழக்குகளிலும், 2023 ஆண்டில் 22 வழக்குகளிலும், 2024 ஆண்டில் 31 வழக்குகளிலும், 2025 ஆண்டில் இதுவரை 20 வழக்குகளிலும் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. ஆணையத்தால் பிறப்பிக்கப்படும் பிடியாணைகள் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் மற்றும் மாவட்ட SP அலுவலகங்களுக்கு அனுப்பப்படுவது குறித்து தனி பதிவேடுகள் எதுவும் பராமரிக்கப்படவில்லை என்றும் அந்த பதிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அருமை. இந்த தகவலை தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பாடுபட்ட சமூக ஆர்வலர் பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு RTI ஆர்வலரான பாக்கியராஜோடைய அதாவது எனது கோடான கோடி நன்றிகளை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். 1ஆவதாக இருக்கக்கூடியவர் பெயர் நிக்கில் டே. 2ஆவதாக இருக்கக்கூடிய அம்மாவுடைய பெயர் அருணா ராய். 3ஆவதாக இருக்கக்கூடியவர் ஐயா சங்கர் சிங். இவங்க 3 பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் பியாவார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கி அந்த போராட்டத்தின் மூலமாக 44 நாட்கள் பட்ட கஷ்டத்தின் வாயிலாக இந்திய அரசாங்கம் தகவலறியும் உரிமைச் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது.
2005ஆம் ஆண்டு. அந்த சட்டத்தில் 6 அத்தியாயங்களை வைத்து 31 பிரிவுகளை கொண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போது ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட அந்த புத்தகம் 18 பக்கங்களை கொண்டவை. இந்த அருணா ராய் யார் என்ற விஷயத்தை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவருடைய தந்தை பெயர் ஜெயராமன், தாய் பெயர் ஹேமா. இந்த இருவருக்கும் முதல் பெண்ணாக 1946ஆம் ஆண்டில் பிறந்தவர்தான் அருணா. இவர் கர்நாடகா இசை படித்தவர் மற்றும் நாட்டியத்தில் ஆர்வம் கொண்டவர். பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இந்திய நாட்டில் இந்திய ஆட்சி பணியாளராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். 1970ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) படி நாம் என்ன தகவல்கள் நமக்கு தேவையோ அவைகளை குறிப்பிட்டு அரசு அலுவலகங்களில் கேட்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம்தான் தகவல் பெறும் உரிமை சட்டம். அதாவது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை 2வது சுதந்திரம் என்று கூட கூறும் அளவிற்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான இருக்கக்கூடிய அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு சுதந்திரத்திற்கான வழியாகவே அமையப்பெற்றுள்ளது தகவல் பெறும் உரிமை சட்டம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் மனு செய்கின்ற போது 30 தினங்களுக்குள் அதற்கு அரசு அலுவலகங்கள் தகவலை வழங்க வேண்டும். தகவலை வழங்க மறுத்தாலோ அல்லது காலதாமதம் ஏற்படுத்தினாலோ முதல் மேல்முறையீடு என பிரிவு 19(1) கீழ் அந்த துறை சார்ந்த மேலதிகாரிக்கு தெரியப்படுத்தலாம். மேலதிகாரி அவர்களும் 30 தினங்களுக்குள் தகவல் தர வேண்டும். அவர்களும் 30 தினங்களுக்குள் தகவல் தரவில்லை எனில் 2வது மேல்முறையீடாக தகவல் ஆணையத்தில் முறையிட முடியும். அது 19(3) பிரிவின் அடிப்படையில் போகலாம். சரி, எதுவுமே தகவலே தரலை, வேண்டுமென்றே அலைக்கழிப்பதாக தெரிகிறது, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்னா 6(1) கீழ் நீங்கள் மனுவை போடலாம். அதுக்கு தகவல் முழுமையாக தரவே இல்லை என்றால் நீங்கள் முதல் மேல்முறையீடு 2வது மேல்முறையீடு என போக வேண்டிய அவசியமே இல்லாமல் நேரடியாகவே 18(1) கீழ் புகாரும் தெரிவிக்க முடியும். அதுவும் 30 தினங்களுக்குள் எவ்வித தகவலும் இல்லை என்றால் நீங்கள் நேரடியாக புகாரை கூட தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பில் ஆணையத்திற்கு 19(3) படி விண்ணப்பிக்கக்கூடிய 2ஆம் மேல்முறையீட்டு மனுவில் நாம் என்ன கேட்க வேண்டும் என்றால், பொது தகவல் அலுவலரிடமிருந்து எனக்கான தகவலை பெற்றுத்தரவும் எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இழப்பீடை பெற்றுத்தரவும் கோரலாம். ஆனால் 18(1) கீழ் போடக்கூடிய மனுவில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லவும் அவர்களுக்கு தண்டம் விதிக்க சொல்லவும் மட்டுமே கோரி மனு செய்ய வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற வீடியோக்களில் இன்னும் உங்களுக்கு தகவலறியும் உரிமை சட்டம் பற்றிய விவரங்களும் அருணா ராய் அம்மா அவர்கள் பற்றிய தகவல்களும் பதிவு செய்யப்படும். இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறு தான், வீரத்தாலாட்டுத்தான், கதை போல தோடும் இது கதை. தாயே உன்மடியில் இருந்தால் போதும் அம்மா, ஒரு முறை என்ன பாரம்மா தாயே, தாய்மையின் உச்சம். இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.